ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பிபி ஷெல்லி எழுதின போயம் டு ஸ்கைலார்க் அதோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பிபி ஷெல்லியோட ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இவங்களோட ஃபுல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர்சி பைஸ்கி ஷெல்லி. இவங்க வந்து 1792 பிறந்து 1822 இறந்துட்டாங்க. இவங்க வந்து ஒன் ஆஃப் த ரொமான்டிக் போயட்டுங்கிறாங்க, ஒரு கிரேட்டஸ்ட்டு ரொமான்டிக் போயட் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இருக்காங்க. இவங்க எங்கே பிறந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டு. வாஸ் நவுன் அஸ் த இமேஜினேஷன். இவங்க வந்து ஒரு இமேஜினேஷன் அண்ட் லவ், நேச்சர் அண்ட் பிலீஃப் இன் ஃப்ரீடம், இதுக்கெலாம் இவங்க ஃபேமஸாக இருக்காங்க. ஈக்குவாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ், எப்படி சொன்னால் ஒரு இமேஜினேஷன், கற்பனைக்காக சரி, காதலுக்காக சரி, ஒரு நேச்சர் மேலே இருக்கிற காதலுக்காக சரி, அவங்க நம்புகிற அந்த சுதந்திரத்தை நம்புகிறாங்க. தென் ஈக்குவாலிட்டிக்காக அவங்க ஒர்க்ஸில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அண்ட் ஜஸ்டிஸ், நியாயத்துக்காக பாடுபட்டிருக்காங்க அவங்களுடைய எழுத்துக்கள் மூலம். இந்த போம் வந்து ஒரு ரிச் இன் எமோஷன், ஒரு மனிதர்களோட எமோஷனை வந்து இதில் வெளிக்கொண்டுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பியூட்டி அண்ட் ஹோப், சம் ஆஃப் ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ். இதில் இவங்களுடைய ஒர்க்ஸில் எல்லாமே பியூட்டி அண்ட் ஹோப் இருக்கும், ஒரு அழகான ஒரு கவிதைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கும். அவங்களுடைய ஃபேமஸான ஒர்க்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட் டு த வெஸ்ட் விண்ட், டு எ ஸ்கைலார்க், அடோனைஸ் அண்ட் ப்ரொமோத்தியஸ் அன்பவுண்ட், இதெல்லாம் தான் இவங்களுடைய ஃபேமஸான ஒர்க்கு. இப்போ நம்ம வந்து சம்மரிக்குள்ளே போயிடலாம். டு அ ஸ்கைலார்க். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் டு த ஸ்கைலார்க். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த போயட் வந்து என்னத்தை ஒரு காதில் வாங்குறாரு. ஒரு பறவை ஸ்கைலார்க் அப்படின்ற ஒரு பேர்டு வந்து அழகாக பாடிக்கிட்டு இருக்கு, ஒரு நல்ல ஒரு இசையோட வானத்தில். அந்த பாடல் சத்தத்தை வந்து இவருக்கு கேட்குது. அந்த பேர்டை வந்து இவரால் பார்க்க முடியல, ஏன்னா அது வந்து மேகங்களுக்கெல்லாம் பின்னாடி இருக்குது. ஸோ அந்த மேகங்கள், விண்டு எல்லாத்தையுமே அதை மறைச்சிருது. ஸோ அந்த பறவையோட குரல் மட்டும்தான் அவருக்கு கேட்குது. அந்த பறவையை அவரால் பார்க்க முடியல. பட் அந்த அழகான வாய்ஸை வந்து ஒரு ரசிக்கிறாரு. த பேர்ட் பியூர் ஜாய். அந்த பேர்டு வந்து, அந்த பறவை வந்து, அந்த ஸ்கைலார்க் அப்படின்ற பறவை ரொம்பவே சுத்தம் வாய்ந்ததாக இருக்குது. ஷெல்லி என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்கைலார்க் வந்து இது வந்து ஒரு ஆர்டினரி பேர்ட் கிடையாது. அது வந்து ஒரு பிளேத் ஸ்பிரிட், அது வந்து ஒரு மகிழ்ச்சியான ஆன்மா. அது வந்து ஒரு சாதாரண பறவை கிடையாது, அது வந்து ஒரு மகிழ்ச்சியான ஆன்மா. அதோடைய சாங் வந்து இயற்கை கூட வந்து ஒரு ஒன்றிணைந்து இருக்குது. அது ரொம்பவே சுத்தமாக இருக்குது. ஃபுல்லாகவே ஒரு ஹியூமன் பாடுற பாட்டை விட அது வந்து ஒரு அற்புதமான ஒரு இசையில் இருக்குது அப்படிங்கிறாரு. பியூட்டிஃபுல் கம்பேரிஷன். இந்த ஸ்கைலார்க் பறவையை வந்து ஒரு ஷைனிங் ஸ்டார், ஒரு நட்சத்திரத்தோட ஒரு கம்பேர் பண்ணுறாரு. அது வந்து அது மட்டும் இல்லாமல் எ பியூட்டிஃபுல் ரோஸ், ஒரு ரோஜா பூ கூடயும் அதை கம்பேர் பண்ணுறாரு. எ போயட் அண்ட் யங் பிரைட், அது வந்து ஒரு அழகான ஒரு யங் பிரைடு, ஒரு சின்ன ஒரு பொண்ணு கூட, ஒரு திருமணமாகாத ஒரு பொண்ணு கூட அதை கம்பேர் பண்ணுறாரு. இந்த கம்பேரிஷன்லாம் அந்த பறவையோடைய பியூட்டி எப்படி இருக்குது, அழகு எப்படி இருக்குது, அது இயற்கையில் அது எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எது கூடலாம் கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனிங் ஸ்டார் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க, பியூட்டிஃபுல் ரோஸ் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க, ஒரு யங் பிரைடு கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இந்த பறவையோட அழகையும் அது இயற்கையில் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும் இந்த கம்பேரிஷன்லாம் காட்டுது. ஹியூமன் லைஃப் அண்ட் த ஸ்கைலார்க், அதாவது மனித வாழ்க்கை வந்து அந்த பறவைகளை எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த மனித வாழ்க்கையும் அந்த ஸ்கைலார்க் பறவையும் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த போயட் என்ன சொல்கிறாருன்னா, ஹியூமன் பீயிங்ஸ், இந்த மனிதர்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸை வந்து அந்த ஒரு சேட்னஸாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், ஃபியர், கவலையாக இருக்கட்டும், டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம் தான் இந்த பீப்புள்ஸ்க்கு, இந்த ஹியூமன்ஸுக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், த ஸ்கைலார்க் சிங்ஸ் த பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ் பிகாஸ் இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஹியூமன் சஃபரிங்ஸ். இந்த பறவை பாடுற பாட்டு எதனால் அழகாக இருக்குன்னா, அதுக்கு வந்து இந்த மனிதர்களுக்கு இருக்கிற சஃபரிங்ஸ்லாம் எதுவுமே இல்லை, மனிதர்கள் அனுபவிக்கிற துன்பங்கள்லாம் அதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் அதுக்கு எந்த சேடும் கிடையாது, ஃபியரும் கிடையாது, ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் கிடையாது. அதுக்கு முழுக்க ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. தென் த போயட்ஸ் விஷ். அந்த போயட் ஷெல்லி என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு சீக்ரெட், அந்த ஸ்கைலார்க்குடைய அந்த முடிவில்லா அந்த சந்தோஷத்தை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்படி அது இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, அப்போ அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க வந்து நம்புகிறாங்க. இந்த பாடல் வந்து இது வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. இது வந்து ஒரு உலகத்திலேயே ஒரு பொயட்ரி இது வந்து ஒரு பொயட்ரியாக எழுதுனா எல்லாருமே அட்மையர் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு அவர் நம்புகிறாரு. நிறைய எழுத்தாளர்கள் வந்து இந்த பிபி ஷெல்லி வந்து அவங்க ஒய்ஃப் மேரி ஷெல்லிக்காக தான் இந்த போயம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தீம் பார்த்துடலாம். தீம் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ், நேச்சர், பியூட்டி, இமேஜினேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன், ஹியூமன் சஃபரிங் வெர்சஸ் நேச்சுரல் ஃப்ரீடம். The moral of the poem is
ட்ரூ ஜாய் கம்ஸ் ஃப்ரம் பியூரிட்டி, ஃப்ரீடம் அண்ட் ஹார்மோனி with nature rather than from a worldly success or material possessions. அதாவது என்ன சொல்கிறேன்னா, உண்மையான சந்தோஷம் அப்படின்றது ஒரு சுத்தத்தில், ஒரு பியூரிட்டி, கள்ளங்கபடம் இல்லாத ஒரு குணத்தில் இருந்து தான் வருது. சுதந்திரம் எங்கே இருக்கோ அங்கே வந்து இந்த சந்தோஷம் இருக்கும். எங்கே நல்லிணக்கம் இருக்கோ அங்கே வந்து இந்த சந்தோஷம் இருக்கும். எங்கே அழகான இயற்கை வளங்கள் இருக்கோ அங்கே இந்த சந்தோஷம் இருக்கும். ஒரு சாதாரண சக்ஸஸ்லேயும் ஒரு மெட்டீரியல்ஸ் மேலேயும் இந்த சந்தோஷம் வராது அப்படிங்கிறாங்க பிவி ஷெல்லி. அவ்வளோதான் guys. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் வைக்கலாம். இதே மாதிரி நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஓகே guys, பாய்.